காஞ்சி மகா பெரியவர் பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் கர்ப்பவாசம் அனுபவித்த சம்பவம் பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல். காஞ்சிபுரம் அருகில் தேனம்பாக்கம் என்ற கிராமம் இருக்கிறது. இங்கே பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கே சிவன் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். மகா பெரியவர் இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது வழக்கம். ஒரு குழந்தை தாயின் கருவறையில் 10 மாதங்கள் தங்கி பின் ஜனனமாவது வழக்கம். அதுபோல மகா பெரியவர் இந்த கோவிலுக்குள் உள்ள குடிலுக்குள் 10 மாதம் தங்கி அனுஷ்டானங்களை நடத்தி கொண்டிருந்தார். அவ்வாறு இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட அந்த குடிலை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. இது பற்றி யாருக்கும் எதுவும் தெரியவும் இல்லை. உள்ளே இருந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்காமல் அவர் கர்ப்பவாசம் இருந்திருக்கிறார். பெரியவர் எதற்காக இவ்வளவு அரிய தவத்தை மேற்கொண்டார்? உலகத்திற்கு என்ன நன்மை கருதி இதை அனுஷ்டித்தார் என்பது அவருக்கும் அவர் தினமும் பூஜித்த திரிபுர சுந்தரி சமேத சந்திர மௌலீஸ்வரருக்கு மட்டுமே வெளிச்சம். பெரியவர் கர்ப்பவாசம் அனுபவித்த கோவில் என்பதால் குழந்தை இல்லாதவர்கள் தேனம்பாக்கத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து சுவாமியை வழிபடலாம். பெரியவர் அரும்பெரும் கோரிக்கைகளை முன்வைத்தே இங்கே கர்ப்பவாசம் செய்திருக்கலாம் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் இங்கே கன்னியர் நல்ல வரன் வேண்டியும் ஊனமுற்ற குழந்தைகள் தங்கள் எதிர்காலம் சிறக்கவும் பூஜை செய்து வரலாம். அடுத்த முறை காஞ்சிபுரம் சென்றால் தேனாம்பாக்கம் என்ற கிராமத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று பெரியவாளின் அனுகிரகத்தையும் அந்த பிரம்மபுரீஸ்வரரின் அனுகிரகத்தையும் பெற்று வாருங்கள்.